அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெயிலர்ட்டு வர்றதுக்குன்னு 1 வருஷம் ஆகும். கூலி இப்போ 2-3 மாதத்தில் வரப்போகுது. அதெல்லாம் எதுக்கு மறக்கிறாங்க, எதுக்கு மறக்க பண்ண மாட்டாங்க. நாங்கள் எங்களுடைய படத்தினுடைய தியேட்டரில் வர்ற வசூலை வச்சு எங்களுடைய கணிப்பை சொன்னோம். நாங்கள் தமிழ்குமரன் பெரிய லாபம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காருன்னா அப்போ லாபம் இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா கணக்கு அவர்கிட்ட தான் இருக்குது. தமிழ்குமரன் இடத்துல எங்ககிட்டே இருக்குது கணக்கு. அவங்க மனசுக்கு தோணது பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மீடியா ஆகிப்போச்சு. அதனால் அவங்க வந்து எந்த வேணாலும் சொல்கிறாங்க. நம்புறவங்க நம்ப வேண்டியதான், நம்பாக விட்டுற வேண்டியதுதான். சார், வேட்டையன் திரைப்படம் நீங்கள் வந்து சராசரியாக போயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த தமிழ்குமரன் சார்னா அவர் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வந்து ஒரு கம்பேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒரு பேட்டியில். வேட்டையன் திரைப்படம் இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்க முடியும்? தமிழ்குமரன் சொல்ல தான் உண்மையாக இருக்கும். ஏன்னா அவர் தானே ப்ரொடியூசரு. அவருக்கு அவருடைய காஸ்ட் தெரியும், அவருடைய வசூல் தெரியும். நாங்கள் சொன்னது தப்பாக கூட இருக்கலாம். தமிழ்குமரன் சொன்னது தான் கரெக்டாக இருக்கும். தமிழ்குமரன் சொன்னது நாங்கள் நம்புகிறோம். இல்லை சார், இப்போ நீங்கள் சொன்னது வந்து உங்களை சுற்றி உள்ள நிகழ்வு வச்சு எடுத்துக்க முடியுமா? அதை அவர் உலகம் ஃபுல்லாக சொல்கிறத வச்சு எடுத்துக்க முடியுமான்னு கேட்குறேன். இல்லை எங்களை சுற்றி கிடையாது. நாங்கள் எங்களுடைய படத்தினுடைய தியேட்டரில் வர்ற வசூலை வச்சு எங்களுடைய கணிப்பை சொன்னோம். நாங்கள் தமிழ்குமரன் பெரிய லாபம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காருன்னா அப்போ லாபம் இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா கணக்கு அவர்கிட்ட தான் இருக்குது. தமிழ்குமரன் இடத்துல எங்ககிட்டே இருக்குது கணக்கு. அதனால் தயாரிப்பாளர் சொல்கிறது தான் 100க்கு 100 உண்மை. சார், வேட்டையினோட இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி சராசரியாக வச்சுக்கிட்டா கூட இதனுடைய சராசரியில் இந்த கூலி திரைப்படத்துக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்குமா? ஒரு விஷயம் இருக்காது. வியாபார ரீதியாக ஒரு விஷயம் இருக்காது. அதெல்லாம் எதுவும் இருக்காது. கூலி திரைப்பட தயாரிப்பாளர் வேறு, வேட்டையின் பட தயாரிப்பாளர் வேலை. ஒரு விஷயம் இருக்காது. இல்லை சார், வழக்கமாக ஒரு ஏரியாவில் இந்த தொகையின் போது போன படத்துக்கு இந்த இப்போல்லாம் அந்த ஏரியாங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. இப்போல்லாம் அவங்க நேரடியாக தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் எந்த பிரச்சனையுமே வராது. சார், ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் டீசர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேட்டரில் செலிப்ரேஷன். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க விளம்பரத்துக்காக செய்கிறாங்க. இல்லை சார், ஏன்னா சந்திரமுகி படம் வரும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஷன் போஸ்டர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் எழுந்து நின்று வர மாதிரி அதுவும் தேட்டரில் தான் செலிப்ரேஷன் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து இந்த கல்ச்சர் வந்து இது வந்து ஒரு திரையரங்களுக்கு ஒரு கூஸ் பம்பாக இருக்குமா? அந்த படம் திரையரங்குக்கு சம்மந்தமே கிடையாது. படத்துக்கு ஒரு விளம்பரம், அவ்வளோதான். இதனால் திரையரங்குன்னு கூஸ் பம்ப் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த படத்துக்கு ஒரு விளம்பரம் கொண்டு போயிடனா விளம்பரம் பண்ணி ஆரம்பத்துலேருந்து ஒரு விளம்பரம் பண்ணிட்டு வர்றாங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சார், இப்போ ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால நடுவில் வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் கூலின்ற ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெயிலர் 2 வர்றதுக்குன்னு 1 வருஷம் ஆகும். கூலி இப்போ 2-3 மாதத்தில் வரப்போகுது. அதெல்லாம் எதுக்கு மறக்கிறாங்க, எதுக்கு மறக்க பண்ண மாட்டாங்க. சார், இயக்குனர் அட்லி அவர்கள் சமீபத்தில் அவருடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, பேபி ஜான் ஒரு திரைப்படம். அது பெரிய லாஸ் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருந்தார். எதிர்பார்த்த அளவுக்கு போல பெரிய லாஸ் அப்படின்ட்டு. ரஜினி தான் வந்து என்னை காப்பாற்றணும், அதாவது எனக்கு ஒரு பட வாய்ப்பு தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ரஜினி அவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை வைத்து, இயக்குனரை வைத்து திரும்ப அடுத்து இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் வந்து அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்குற ஒரு ஹீரோவா இந்த காலகட்டத்தில் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியுமா சார்? அதை இல்லை, அப்படி கிடையாது. அவர் ரஜினிகாந்த் அவருக்கு என்ன இயக்குனர் விருப்பப்படுறாரோ அந்த இயக்குனர் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு அட்லி பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைச்சாருன்னா, அட்லி நல்ல கதை இருந்ததுன்னா அட்லிக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அப்படி தான் சார். ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்து படங்கள் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படங்களே இல்லாமல் இருந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கேப்லாம் இருந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களால இப்போ ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள் அப்டேட்டு எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப நல்லது தானே, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நல்லது தானே, தியேட்டருக்கு நல்லது தான், எல்லாத்துக்கும் நல்லது தான். சார், சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து டூப்பு போட்டு நடித்தார் டேஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்லன்னு பல விமர்சனங்கள் விழுந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. நான் மேக்கிங் வீடியோ, அந்த டீசருக்கே ஒரு மேக்கிங் வீடியோ வெளியிட்டாங்க. ஒரு உண்மைத்தன்மை தெரியாமல் மற்றவங்க பேசுவது நியாயமா? ஒரு ரஜினிகாந்தோடைய புகழை கெடுக்கிறதுக்காக பேசுகிறாங்கன்னு எடுத்துக்க முடியுமா சார்? இதுதான் நம்ம பேசணும். பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்கு தோணது பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மீடியா ஆகிப்போச்சு. அதனால் அவங்க வந்து எந்த வேணாலும் சொல்கிறாங்க. நம்புறவங்க நம்ப வேண்டியதான், நம்பாக விட்டுற வேண்டியதுதான். என்ன பண்ண முடியுதுக்கு? இல்லை சார், எதுக்கு கேட்குறேன்னா குறிப்பிட்ட சில நடிகர்கள் மட்டும் தான் டார்கெட் பண்ணுறாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. அவங்களுக்கு பொழுது போகலை, எதையானு பேசணும்னு பேசுகிறாங்க, அவ்வளோதான். தமிழகத்தில் நிறைய திரையரங்குகள் வந்து மூடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ சென்னையோட ஒரு அடையாளம் கூட சொல்ல உதயம் திரையரங்கம், அது வந்து சென்னையோட ஒரு அடையாளம் கூட சொல்லுவாங்க. அந்த திரையரங்கம் மூடிட்டாங்க. 4 தேட்டருமே மூடிட்டாங்க. பல சிக்கல்கள், பல பஞ்சாயத்துகள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஸ்க்ரீன், டபுள் ஸ்க்ரீன், இந்த மாதிரி திரையரங்கில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திரையரங்கம் மூடப்பட்டே வருது. என்ன காரணம் சார்? இவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியும்? ஒரு காரணம் கிடையாது. எல்லாமே ஒரு காலகட்டத்தில் மாறுதலுக்கு உட்பட்டது தான். எல்லாத்துக்கு மேலே ஒரு தொழில் இருக்கிறவங்க ரிட்டையர்ட் ஆகிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் சினிமா தியேட்டர். இது ரிட்டையர்மெண்ட். இது ஒரு தொழில் இருக்கிற ஒருத்தர் நடிகர் நடிக்கிறாரு, 30 வருஷம் 40 வருஷம் நடிக்கிறாரு, அதுலேருந்து ரிட்டையர் ஆகிறாரு. இன்னொரு நடிகர் இருக்கிற அவரே வந்து 150 வருஷம் நடிச்சிட்டு இருக்க முடியுமா என்ன? அது மாதிரி தான் தியேட்டர்களும் 40 வருஷம் 50 வருஷம் ஆகிடுச்சா அது வந்து பழமை வாய்ந்த தியேட்டராக மாறிடுது. அவங்க எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால் அவங்க வேறு விதமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அது ரிட்டையர்மெண்ட்டுன்னு கணக்கு வச்சுக்க வேண்டியது தான்.
போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.